வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். யார்ப்பா? பிரஸ்ல இருந்து வந்திருக்கேன் மேடம். கல்யாண பத்திரிகை ரெடி ஆயிடுச்சு மேடம். சரி, உள்ள வச்சிருங்க. வாங்க. பாத்துப்பா. வாங்க, இங்க வச்சிருங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ்பா. ஓகே மேடம். என்னம்மா? இன்விடேஷன் வந்துருச்சு. இன்விடேஷன் வந்துச்சா? இப்பதான் வந்தது. மா மா ரொம்ப அழகா இருக்குல்ல? வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு இல்லாம எல்லாருக்குமே வெள்ளி தாம்பாளத்துல பூ பழம் ஸ்வீட் வச்சு அழைக்கணும். இந்த கல்யாணம் எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்க போகுதுங்கறத பத்திரிக்கை வைக்கிறதுலயே எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரம்யா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. எந்த நம்பிக்கையில நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என் மேல இருக்கிற நம்பிக்கையில தாம்மா நான் எவ்வளவு பிடிவாதக்காரின்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல ஒரு நாள் நான் மழையில நனைஞ்சதுக்கு நீ என்ன அடிச்ச. ஆனா அடுத்த நாளே நான் மழையில நனைஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். முத நாள் தான் எதர்ச்சியா நனைஞ்சேன். 2வது நாள் வேணும்னு தான் நனைஞ்சு வந்தேன். இத்தனைக்கும் மழையில நனையிறதுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் நான் நனைஞ்சிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? மழையில நனைய கூடாதுன்னு நீயாவே இருந்தாலும் அடுத்தவங்க சொல்லி நான் கேட்க கூடாது. அது எனக்கா தோணணும். அதுதான் என்னோட குணம். நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சே தீருவேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். கார்த்திக் விஷயத்துல மட்டும் நான் ஏன் மேல நம்பிக்கை வைக்காம மொத்த நம்பிக்கையையும் நான் அவன் மேல வச்சேன். அதுக்கு தண்டனையாதான் ஏன் முதுகுல அவன் குத்திட்டு போயிட்டான். இனி நான் யாரையும் நம்புறதா இல்ல. நான் என்ன மட்டும்தான் நம்புறேன். நீயும் நம்பு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அது எல்லாமே சரிதான் ரம்யா. ஆனா நடக்கிறது எல்லாமே நமக்கு எதிரா தானே இருக்கு. நீ ஒரு தனி ஆளு. ஆனா உனக்கு எதிரில எதிரியா இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? இது வரைக்கும் நம்ம பக்கம் இருந்த மாப்பிள்ள சரவணன் கூட இப்போ உனக்கு எதிரில நிக்கிறாரு. உனக்கு எதிரியாவே நிக்கிறாரு. நீ எத்தனை பேரை சமாளிச்சு எதிர்த்து நிப்ப? அதான் நான் சொன்னனே, நான் என்ன மட்டும்தான் நம்புறேன்னு. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எதிரில எத்தனை எதிரிகள் வந்தாலும் மண்டி போட வைப்பேன். இப்பவும் சொல்றேன், அந்த சண்முக வாத்தியார் கையால தாலி எடுத்து கொடுத்து அவர் புள்ள சரவண என் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு எல்லார் முன்னாடி நான் போட்ட சபதத்தை நடத்தி காட்டுவேன். எல்லாம் சரிதான் ரம்யா. இப்ப பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சு. மொத பத்திரிக்கையை யாருக்கு கொடுக்க போற? ஒரு விசேஷமான ஆளுக்கு.